அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான குரு புஷ்ய யோகத்தில் நம்முடைய வீடுகளில் அந்த அற்புதமான அந்த குரு புஷ்ய நேரம் இருக்குது பார்த்திங்களா, குரு ஹோரை நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்றி நம்ம சொல்ல போகின்ற மிக முக்கியமான ஒருவரி மந்திரம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது தெரியறதில்ல. அப்படிப்பட்டவங்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவு தான். ஏன்னா இந்த நாளுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமான நாள். நம்மளால் பொன் வாங்கணும், தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், வெள்ளி, இது மாதிரியான பொருட்கள்லாம் எங்களால் எதுவுமே வாங்க முடியல, பூஜைக்கும் போக முடியல, எதுவுமே பண்ணவும் முடியல. ஆனால் அப்படி இருக்கிறவங்க கூட இந்த சின்னதான ஒருவரி மந்திரத்தை உங்களுடைய வீடுகளில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம சொல்லி வழிபட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷங்களும் ஐஸ்வர்யங்களும் தேடி வருங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட மிக முக்கியமான அந்த ஒருவரி மந்திர பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லாருமே ஆசைப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். என்றைக்குமே குறைவே இல்லாத ஒரு செல்வம், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, மனசுக்கு நிம்மதியான சந்தோஷம், இது 3 மட்டும் கிடச்சிட்டா போதுங்க. அதை விட ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட அந்த நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு மனசு நிம்மதி இல்லாமல் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு கையில் பணமே இருக்காது, நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்போம். அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கான சில சூக்ஷ்மமான பரிகாரங்களை தான் நம்ம இந்த நம்மளுடைய பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பண கஷ்டம் தீர்றதுக்கான மிக அற்புதமான ஒரு நாள் தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய குரு புஷ்ய யோகம். அதாவது வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்க அந்த ஒரு நாள் தான் குரு புஷ்ய யோகம் சொல்லுவாங்க. இது வருஷத்துக்கு 1 நாளோ 2 நாளோ இல்லாட்டி ரொம்ப ரேராக ஒரு 3 நாள் அப்படி தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள் சேர்க்கைங்கிறது ரொம்ப ஒரு யோகமான ஒரு நாள். குரு பகவானுடைய அருளும் கிடைக்கும், குபேரனுடைய அருளும் கிடைக்கும். இந்த 2 பேருடைய அருளும் நமக்கு ஒன்றா கிடச்சிட்டாலே போதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கு அதாவே நமக்கு இயற்கையாக இருக்கட்டும், நம்ம கும்பிடுற கடவுளை நமக்கு இது எல்லாமே சேர்த்து நமக்கு அமைச்சு கொடுப்பாங்கங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த ஒரு நாளில், அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமையில் ராத்திரி வந்துட்டுருக்கக்கூடிய அந்த குபேர நேரம் இருக்குது பார்த்திங்களா. நமக்கு சாயங்காலம் இந்த குபேர நேரம்ங்கிறது ஒரு 5 to 8 மணி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி குரு ஹோரை இருக்குது ராத்திரி 8 to 9. இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடுகள் தான். நம்முடைய வீட்டில் நிறைய பேர் வியாழக்கிழமையில் குபேர தீபம் ஒன்று ஏற்றி வழிபடுவோம். நீங்கள் குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டாலும் சரி, குபேரருக்கு அர்ச்சனைகள் பண்ணாலும் சரி, நிறைய பேர் வியாழக்கிழமை தனியாக ஒரு 108 காசு எடுத்து வச்சுட்டு ஓம் குபேராய நமக அது மாதிரியான மந்திரங்களை சொல்லி அந்த குபேரனுக்கு வழிபடுவாங்க. ஏன்னா வியாழக்கிழமையில் நம்முடைய இந்த சில்லற காசோட சத்தம் இருக்குது பார்த்திங்களா. நீங்கள் நம்ம ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு சில்லற காசு 108 தான் இருக்கணும்னு தேவையில்லை. என்ன சில்லற காயின் இருக்கோ அந்த காயினை ஒரு பாத்திரத்தில் அப்படி போடுற மாதிரி சத்தத்தை நம்ம எழுப்பிக்கிட்டே ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமகன்னு சொல்லிட்டு எளிய முறையில் செஞ்சு பாருங்களேன். அப்படி அந்த சத்தம் சில்லற காசு எழுப்புற அந்த ஒளி, அந்த சவுண்டானது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டுக்கு குபேரர் ஓடி வந்துடுவாராம். ஏன்னா அந்த சத்தமானது குபேரருக்கு ரொம்ப பிடித்த ஒரு சத்தம். நீங்கள் அந்த முறையில் வழிபடலாம். இல்லாட்டி எளிமையான முறையில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஓம் குபேராய நமக அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், நமக்கு இந்த நாளில் தங்கமோ வெள்ளியோ இதெல்லாம் வாங்குறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி வாங்க முடியாதவங்க கூட நம்முடைய பூஜைக்கு தேவையான அந்த பாத்திரங்கள் வாங்கிக்கலாம், தட்டு வாங்கிக்கலாம், பெல்லு இல்லை சின்னதான ஒரு அகல் விளக்கு கூட இன்றைய தினம் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரிலாம் வாங்கி வைக்கிறதுங்கிறது குடும்பத்துக்கு நல்ல ஒரு சுபிக்ஷங்களையும் ஒரு ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். அது மாதிரிலாம் எங்களுக்கு வாங்க முடியலமா அப்படிங்கிறவங்க நம்முடைய வீட்டுக்கு தேவையான மஞ்சத்தூளும் கல்லுப்பு இந்த 2 பொருள் மட்டும் நம்ம வாங்கி வச்சாலே போதுங்க. நம்முடைய பூஜையில் வச்சுட்டு அதை உங்களுடைய சமையலுக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மஞ்சத்தூளை நம்முடைய கேஷ் பாக்ஸில் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சு பாருங்களேன். ஏன்னா இன்றைய தினம் மஞ்சள் அந்த கலரில் உள்ள அந்த ஒரு பொருள், அது மஞ்சளுங்கிறது குருவுடைய ஒரு அம்சம். அதை நம்ம வாங்கி இந்த குரு புஷ்ய யோகத்தில் நம்மளுடைய வீட்டோட கேஷ் பாக்ஸில் வைக்கிறப்ப நமக்கு நல்ல நிறைஞ்ச செல்வம் நமக்கு கிடைக்கும், பொண்ணும் பொருளும் நம்மை தேடி வருங்கிறது ஒரு ஐதீகம். நீங்கள் அந்த முறையில் கூட நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம். இப்போ அப்படி இந்த ஒரு வழிபாடுகள் நீங்கள் மேற்கொண்டாலும் சரி, நாங்கள் இந்த மாதிரி எந்தவித வழிபாடுகள் நாங்கள் எதுவுமே செய்யலாமா, நாங்கள் ஒரு தீபம் மட்டும் தான் ஏற்றி நாங்கள் இன்றைக்கி சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிறவங்களா கூட
நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த ஒரே ஒரு வரி மந்திரம், இந்த குருவினுடைய ஒரு வரி மந்திரம், இந்த மந்திரத்தை இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய 8 to 9 மணிக்குள்ளே ஆத்மார்த்தமாக குரு பகவானையும் குபேரனையும் நினச்சி நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்கிறப்ப நமக்கு அந்த அதிர்ஷ்ட யோகம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த குபேரனுடைய யோகம், நம்முடைய வாழ்க்கையில் கடன் சுமைகள் எல்லாம் தீரும், பண கஷ்டங்கள் தீரும், எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில் நல்லபடியாக அந்த ஒரு பணமானது புரளுங்க. ஏன்னா ஒரு 100 மடங்கு நம்ம வந்து நார்மலாக ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப நமக்கு வந்து உடனுக்குடனே ரிசல்ட் வரும்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு வழிபாடுகள் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி இந்த குரு ஹோரையில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறப்ப உங்களுக்கு 100 மடங்கு வந்து அதனுடைய பலனானது அதிகமாகவே கிடைக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்தில் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதோட மந்திரமானது ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சஹ் குருவே நமக. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். ஒரு முறை சொன்னால் கூட போதுங்க. எந்தவித பூஜையும் செய்யாமல் இருந்தால் கூட நமக்கு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நம்ம சொன்னோன்னா அதுக்கான சக்தியும் அந்த பலன்களும் நமக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய 8 to 9 அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கான அந்த ஒரு காலமும் நேரமும் கூடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு அதிசயத்தை நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்துவார். கண்டிப்பாக பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.